கச்சியப்பர் முருகன் திருமுன் கவலை தோய்ந்த முகத்துடன் தியான நிலையில் அமர்ந்தார். கந்தபெருமானை நேத்திரங்களில் நீர் சிந்த தோத்திரம் செய்தார். ஏறுமையில் ஏறி விளையாடும் ஞான வேளை, அடியெடுத்து கொடுத்து புலவர்களிடம் அடிவாங்க வைத்து விட்டீர்களே, ஐயனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்றோ? பாலசுப்பிரமணிய பெருமானே, நாளை அவையில் உமது திருவடி எடுத்து வைத்து எனக்கு எடுத்து கொடுத்த அடிக்கு இலக்கண விளக்கம் சொல்லுதல் வேண்டும். அன்றிரவு குமரக்கோட்டத்து குமரேசன் நீலமயில் மீது அமர்ந்து கரங்களில் கூர்வேல் தாங்கி கச்சியப்பர் கனவில் பிரசன்னமானார். சுந்தர தமிழால் எமது புராணம் பாடிய புலவா, வருத்தம் வேண்டாம், விடுகின்ற பொழுது உமக்கு வெற்றியை தரும், நிம்மதி கொள்வாய் என்று சொல்லி மறைந்தருளினார். கனவு கலைந்தார் கச்சியப்பர். கந்தனின் கருணை உள்ளத்தை கண்டு கண்ணீர் மல்கினார். களி உண்ட வண்டு போல பக்தி மயக்கத்தில் மூழ்கினார். மறுநாள் அவை கூடியது. அவை நடுவே ஓர் புலவன் காட்சியளித்தான். பூரண சந்திரனை போன்ற அழகு முகம், நெற்றியிலே திருவெண்ணீற்று பேரொளி, திருமேனியிலே ருத்ராட்ச மணி மாலைகள், அறையிலே பொன்பட்டு வஸ்திரம், கங்கணம் கொஞ்சம் திருக்கரங்களிலே ஏட்டுச்சுவடி. அந்த புலவன் எழுந்தான். அவையோர்களை என்று குரல் கொடுத்தான். தந்தைக்கு உபதேசம் செய்தவன் இன்று இலக்கணத்திற்கு விளக்கம் சொல்ல வந்தான். அவனை பார்த்ததும் அவையோர் பிரம்மை பிடித்தவர்கள் போல ஆயினர். இளமை எழில் கொஞ்சம் சித்தரை வைத்த விழி வாங்காமல் அவையோர் பார்த்து கொண்டே இருந்தனர். புதிதாக வந்த புலவர் அவையோரை நோக்கி, அவையோர்களே, நேற்று நீங்கள் எழுப்பிய வினாவிற்கு விளக்கம் சொல்ல வந்துள்ளேன். சோழ நாட்டில் வீரச்சோழியம் என்னும் இலக்கண நூல் ஒன்று உள்ளது. அதில் சந்தி படலத்தில் 15ஆம் செய்யுளில் திகழ் பிளஸ் தசம் திகடசம் என்று புணர்வதற்கு விதி இருக்கிறது. அந்த சுவடியை படியுங்கள் என்று சொல்லி சுவடியை அவையோர் முன் வைத்தான். முதல் நாள் ஐயம் எழுப்பிய புலவன் சுவடியை எடுத்து 15ஆம் செய்யுளை படிக்கலானான். 4/3/9 உயிரின் பின்பு நவ்வரு மேல் ஏன்ற ஞாக்காரம் தாம் 15 எண்ணிரண்டாய் தோன்றும் உடல் பின் தக்காரம் வரின் இரண்டும் தொடர்பால் ஆன்ற 5ஆம் உடலாம் முன்பில் ஒற்றுக்கு அழிவுண்டே என்ற செய்யுளை படித்ததும் முருகப்பெருமான் நிலைமொழி ஈற்றில் இள் இள் ஆகியன வந்து வருமொழி முதலில் த வந்தால் இரண்டும் புணர்ந்து ட ஆகும் என்பதுதான் இந்த விதி. தகழ் பிளஸ் தசம் நிலைமொழி ஈற்று இள் வருமொழி முதல் த இரண்டும் புணர்ந்து திகடசம் என்றானது என்று விளக்கம் சொல்லி மறைந்து அருளினார். சோழ நாட்டு புலவன் என்று கூறிக்கொண்டு வந்த முருகன் மறைந்ததும் புலவர்கள் பிரமித்தனர். அவையோர் அதிசயித்தனர். ஆன்மீக அன்பர்கள் முருகா, கந்தா, கடம்பா என்று கோஷம் எழுப்பினர். பக்தனுக்காக இறைவனே முதலடி எடுத்து கொடுத்ததோடு மட்டுமின்றி தனது திருவடி தேய புலவனாக அவைக்கு எழுந்தருளி இலக்கண விளக்கம் சொன்ன விந்தை கண்டு நாடே வியந்தது. அவையே பிரமிப்பில் மூழ்கியது. புலவர் கச்சியப்பரின் பெருமைக்கு தலை வணங்கினர். அவையோர் முருகப்பெருமானின் பேரருளையும் கச்சியப்பர் பொருட்டு கந்தபெருமான் நடத்திய திருவிளையாடலை பற்றியும் மூவுலகும் போற்ற பாராட்டினர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கச்சியப்பர் கந்தபுராணம் முழுமையும் படித்து பொருள் கூறி அவையோரின் நன்மதிப்பை பெற்றார். ஒரு நன்னாளில் கச்சியப்பரின் கந்தபுராண காப்பியம் அரங்கேற்றமானது. அரசன் பொன்னும் பொருளும் கொடுத்து புலவரை கௌரவப்படுத்தினான். விருதுகள் வழங்கினான். சில கிராமங்களை தானமாக கொடுத்தான். கச்சியப்பரை தங்க பல்லக்கில் அமரச் செய்து தொண்டை மண்டலத்தின் 24 கோட்டத்து வேளாள பிரபுக்கள் சுமக்க வீதி உலா அழைத்து சென்று கௌரவித்தார். கச்சியப்பர் பூ உலகில் பல்லாண்டு வாழ்ந்து முருகப்பெருமானை பாடி புகழ்ந்து போற்றி அவனது திருவடி நிழலில் வைகினார். பூவுலகம் உய்வதற்கு சூத்தமுனிவர் அருளிச் செய்த 14 புராணங்களில் பரம்பொருளான சிவபெருமானின் சிவபுராணங்கள் 10. அந்த 10 புராணங்களுள் ஸ்கந்த புராணம் மிக உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் எங்கும் பிரகாசமாய் திகழும் வேதாந்த ஆகம பொக்கிஷமாகவும் போற்றப்படுகிறது. ஸ்கந்த புராணம் 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது.
சம்ஹிதை என்று கூறப்படும் 6 பிரிவுகளை கொண்டது. 6 சம்ஹிதைகளும் முறையே சனத்குமார சம்ஹிதை, சூத்த சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, சௌர சம்ஹிதை என்று சொல்லப்படுகிறது. இவற்றுள் வேதத்திற்கு நிகராக சொல்லப்படும் சங்கர சம்ஹிதையில் 30,000 ஸ்லோகங்களும் 12 காண்டங்களும் உள்ளன. அவற்றுள் ஒன்றான சிவ ரகசிய காண்டம் 13,000 ஸ்லோகங்களும் 7 காண்டங்களும் கொண்டது. இவ்வேழு காண்டங்களுள் சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், வேத காண்டம், தக்ஷ காண்டம் என்னும் 6 காண்டங்கள் மட்டுமே கச்சியப்ப சிவாச்சாரியாரால் 10,345 ஸ்லோகங்களால் ஆன கந்த புராணம் என்னும் புராண சம்பத்தாக அருளப்பட்டது. 7வதான உபதேச காண்டத்தை சிவாச்சாரிய சுவாமிகளின் மாணாக்கராகிய கோனேரியப்ப கவிராயரும் ஞான வரோதயர் என்பவரும் தனித்தனியே இயற்றியுள்ளார்கள். சம்ஸ்கிருத மொழியில் வியாச பகவான் அருளிய கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் தமிழில் எழுதப்பட்டு முருகனின் பாத கமலங்களுக்கு பணிவான வணக்கங்களை சொல்லி சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்நூல் பக்தர்களுக்கு கிடைத்த ஓர் அரிய வரப்பிரசாதமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் கந்தபுராண தொடரில் சந்திப்போம்.